இன்று எல்லோரும் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சிலருக்கு நன்செய் நிலம் நலத்தை நல்கும், சிலருக்கு புன்செய் நிலம் போகத்தை யோகத்தை தரும். யாருக்கு எந்த நிலம் சேரும், செல்வம் கொழிக்கும் என்பதை புலிப்பாணி பாடல் 163 உலகுக்கு பறைசாற்றுகிறது. பாரப்பா பௌமனுமே வியமாரெற்றில் பகர்கின்ற சுங்கனுமே பகைவன் வீட்டில் சீரப்பா ஜென்மனுக்கு ஜனனபூமி சிவசிவா சிக்குமடா ஜலத்தால் கேடு ஊரப்பா ஊரருகில் கிழக்கு மேற்கு உத்தமனே புஞ்சை நிலத்தாலும் லாபம் சீரப்பா போகருட கடாச்சத்தாலே சிரிக்குமடா கனகமது கையில் தானே. கனகம்னா தங்கம். அப்போது இதுக்கு என்ன விளக்கம்? சேய் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 12, 6, 8 இடங்களில் நிற்க பௌமன் அப்படின்னா செவ்வாய், வியமாரெட்டில் நிற்க சுங்கனமே பகையன் வீட்டில், சுங்கன்னா சுக்கரன், பகையன் வீட்டில் நின்றால் அவர்களது பிதுர் சொத்துக்கள் வந்தடையும். நீரில் குளிக்கிறப்ப விளையாடுகிற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் ஊருக்கு கிழக்கு திசை அல்லது மேற்கு திசை, கிழக்கு மேற்கு உத்தமனே அப்படிங்கிறார். இந்த திசைகளில் விவசாய நிலங்கள் புஞ்சை நிலங்கள் இருந்தால் வாங்கி பயிர் செய்தால் மேற்கண்டவர்களுடைய திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவர்கள் அற்புதமாக லாபத்தை கண்டறிவார்கள். இது மட்டும் போதுமா? துணை விதிகள் வேண்டுமல்லவா? லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த பாடல் உங்களுக்கு அப்படியே பொருந்தும், செல்வத்தை தருவதாக அமையும்.